கிடைத்திருக்கு. வாங்கி உபயோகித்து இந்த இந்த வருமமும் திமுக உனக்கு பொங்கல் பரிசு கொடுக்கும்போது எங்கே போச்சு? பொங்கல் பரிசுன்னு அந்த அரை கிலோ பச்சரிசியும், அரை கிலோ வெல்லம், அந்த சூம்பி போன கரும்பா, அதை என்னால் வாங்க முடியாதா? மக்களை எந்த அளவுக்கு கேவலமாக நினச்சா, அரை கிலோ பச்சரிசி, அரை கிலோ வெல்லம், ஒரு சூம்பி போன கரும்பு கொடுப்பீங்க. அதையே நீங்கள் பெருமையாக பேசுகிறீங்க. ஏன் அப்போ உங்கள் தலைவர்கள் இத்தனை 60, 70 வருஷமாக இந்த 2 கட்சி ஆண்டாங்களே, ஏன் கூப்பன் கடையில் ஒரு நெல் அரிசி போட முடியாதா? அந்த மாதிரி எண்ணம் வரல. அது ஏன் தூக்கி போகிற மாட்டுக்கு ஊற்றுற கழனி தண்ணி மாதிரி அந்த அந்த அரிசியை கொடுத்துட்டு எதுக்கு கொடுக்குறீங்க? அது அது தேவையே இல்லையே. அதுக்கு ஒரு கணக்கு காட்டி அதில் ஒரு ஊழல் பண்ணுவீங்க. அதுக்காக அது ஒரு ரேஷன் கடைன்ற பேரில் அதை ஒரு ஊழல் பண்ணுவீங்க. அதுக்காக தான் அந்த ரேஷன் கடையை வச்சுருக்கீங்க. மக்களை பேரை சொல்லி நீங்கள் சாப்பிட்ணும். அதுக்கு தான் அந்த எல்லாமே நலத்திட்டங்கள்னு சொல்லிட்டு நிறைய பேரை வச்சு அதை வச்சு நீங்கள் சாப்பிட்ணும். 10 ரூபா மக்களுக்கு செஞ்சுட்டு 100 ரூபா நீங்கள் ஆட்டை போடணும். அதுக்காக தான் நலத்திட்டங்கள். உங்கள் பக்கம் உங்களை மாதிரி பேசுனா அதுக்கு பேர் தான் நலத்திட்டம். மக்களுக்கு 10 ரூபா செஞ்சுட்டு நீங்கள் 100 ரூபா ஆட்டை